உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கு சிரந்தணிந்த வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பண்ண சுவாமியுடைய சக்தி என்பது இந்த உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒன்று. அது நமது திருவுட்டியாடியிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருப்பண்ண சுவாமியுடைய சக்தியை பற்றி மேலும் என் பக்தர்களுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஐயாவுடைய அருள் இந்த இடத்துக்கு வந்தது 2002ஆம் ஆண்டு. 2002ஆம் ஆண்டில் தான் முதலாக கருப்பண்ண சுவாமி வழிபாடு நம்மளுடைய கோவிலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமாக இருந்தது மதுரவீர சுவாமி. பேர் சொல்லாத கருப்பு, அதாவது உருவமற்று பேரிற்று வெறும் மரத்தை மட்டுமே கருப்பனாக பாவித்து வந்தோம். உருவ வழிபாடுங்கிறது 2002 தான் உருவ வழிபாட்டில் இங்கு கருப்பண்ண சுவாமியை கொண்டுட்டு வந்தோம். இந்த கருப்பண்ண சுவாமியை வழிபடுறதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் தீரும். அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதங்களை சேர்க்க வல்ல தெய்வமாக இங்கு விளங்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி இருக்கிறார். ஒரு கோவிலில் ஒரு கருப்பண்ண சுவாமி தான் மூலஸ்தானத்தில் அருள் பாவிப்பாங்க. ஆனால் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் காவல் தெய்வமாக பனமரத்தடி கருப்பண்ண சுவாமியும், ஏவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியும், 21 கருப்பண்ண சுவாமிகளும், பாதாள தெய்வமாக பாதாள கருப்பண்ண சுவாமியும் அருள் பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில். விண்ணுக்கு காவலாக இருக்க பனமரத்தடி கருப்பண்ண சுவாமியும், மண்ணுக்கு காவலாக இருக்கக்கூடிய பாதாள கருப்பசாமியும் அரசாட்சி புரிந்து நடுநிலையாக இருந்து அருள் பாவிக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சாமி வாழக்கூடிய இடம். இந்த கருப்பசாமி பீடத்துக்கு வந்தவர்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இருக்கு. கருப்பண்ண சுவாமி எவர் ஒருவர் வாழ்க்கையில உண்மையான நம்பிக்கையோடு கையெடுத்து கும்பிட்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி அனுதினமும் தந்துகிட்டே இருப்பார். ஒரு நட ஐயாவை வந்து சரணடைஞ்சிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆயுள் முழுவதும் தேவையான பாதுகாப்பையும் பக்க பலமான சூழ்நிலையும் உற்ற உணையாகவும் தொற்ற துணையாகவும் வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி. கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய பக்தர்களாகப்பட்டவங்க உண்மையாக யார் ஒரு உள்ளன்போடு கருப்பன் நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் கருப்பனை வந்து கடைசி வரைக்கும் கைப்பிடித்து வணங்க முடியும். ஐயாவுடைய அருளை ஜெயிப்பதும் ஐயாவுடைய அன்பை ஜெயிப்பதும் அத்தகைய எளிது கிடையாது. பொய்க்கு என்றுக்குமே கருப்பண்ண சுவாமி துணை போகாத தெய்வம். உண்மையானவர்களுக்கு மட்டும்தான் துணை போவார். பொய்யானவங்க யாரையும் ஐயா கிட்ட கூட சேர்க்க மாட்டார். களவுக்கு போனாலும் கருப்பா நான் களவுக்கு போறேன் எனக்கு துணைக்கு வான்னு சொல்லிவிட்டால் ஓடி போய் அவனுக்கும் காவலாக இருக்கக்கூடிய தெய்வம் கருப்ப சுவாமி. நம்பிக்கை வேணும். நல்லவன் கெட்டவன் என்று பாரபாடம் பார்க்காமல் பக்தியோடு இருந்து நம்பிக்கையோடு வருபவர்களுக்கெல்லாம் பல நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய தெய்வமாக அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி அருள் பாவிக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு அமாவாசை, புதன்கிழமை, சனிக்கிழமை, பௌர்ணமி நாட்களில் இங்கு கருப்பண்ண சுவாமிக்கு விசேஷமான பூஜையும் அருள்வாக்கும் வழங்கப்படுது. இந்த இடத்துல வந்து இங்கு இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிகளை 3 அமாவாசை, 5 அமாவாசை, 21 அமாவாசை நாட்களில் மனமாற வேண்டினால் நடக்காத காரியம் கூட நடக்கும். குழந்தை இல்லைப்பா, நான் எத்தனையோ மருத்துவ சாலைக்கு போயிட்டு வந்துட்டேன், எத்தனையோ ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டேன், நான் 3 வாட்டி வந்தேன், 2 வாட்டி வந்தேன், ஐயாட்ட உனக்கு காரியம் நிறைவேறுற வரைக்கும் அவர்கிட்ட இறுக்கி பிடிச்சிக்கணும். ஆத்மார்த்தமான பக்திக்குத்தான் தெய்வம் கட்டுப்படும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் நடக்குது, ஐயாவுடைய அருளால் இவன் 2 தடவை வந்தால் எனக்கு செஞ்சு கொடுப்போம், 4 தடவை வந்தால் எனக்கு செஞ்சு கொடுப்போன்னு ஐயாவுடைய மனதில் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பார். ஆனால் நம்மளுடைய வீதி, நம்மளுடைய நேர காலம், ஒரு முறை வர வைக்கும், 2வது முறை வைக்கும், 3வது முறை ஆமாம் போட அழுத்து உட்கார வைக்கும். 3வது முறை வந்தால் செய்து தருவேன் அப்படின்னு சொல்றது தெய்வத்தோட வாக்கு. நம்ம 3வது வாட்டி போகாமல் தடைப்பட்டதுனால நமக்கு நின்று போயிட்டுங்கிறது நமக்கு இருக்காது. நம்ம 2 வாட்டி போனதை வந்து ஐயாவுடைய எல்லையை மீச்சது வந்து பெருசாக நினைப்போம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இறைவனை நம்பும் மனசுக்கு கள்ளம், கபடம், சூது, வாது, நல்லவை, கெட்டவை இது எல்லாத்தையுமே கடந்தணும். இறைவனுடைய அருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கஷ்டம், துன்பங்கள் இருக்கதான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்க. நல்லா விளைகின்ற ஒரு பயிரில் தான் களை செடிகளும் சேர்த்து முளைந்து வரும். அதே மாதிரி எந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல தான் தீயவையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லவையை கெடுப்பதற்கு போராடிக்கிட்டு இருக்கும். உண்மை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல போய் வெகு சுலபமாக உள்ள நுழைஞ்சிடும். உண்மை எந்த இடத்துல தெய்வம் உண்மையாக இருக்கிறதோ அந்த இடத்துல பொய் என்ற மாயை அந்த இடத்துல நிரந்தரமாக நுழைந்து விடும். இதுல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உயர பறக்க வேண்டும், மேலே வரணும். மேலே வருவதற்கு பல சோதனைகளை ஆளாக வேண்டும்.
யார் ஒருவன் உண்மையிலே சாமி கும்பிட்றானோ அவனுக்கு பல கஷ்டங்கள் வரும், அவமானப்படுத்தப்படுவான், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது, செய்கிற காரியம் அனைத்துமே தடைபடணும். இது எல்லாமே உனக்கு நிரந்தரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அது நிரந்தரமாகவே ஆகிடும். நிரந்தரம் இல்லை. இறைவன் உன்னை பராமரித்து கொண்டு இருக்கிறார், கண்காணித்து கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒரு கஷ்டம் வர்ற நேரத்தில் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய மனைவிமார், உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய தாய்மார்கள் இவங்கெல்லாம் கூட இருக்கிறதுனால மட்டும் நீ மேலே வந்துட முடியாது. அவர்கள் ஒரு உதவி கீழே விழுந்தவனை தூக்கி விடுவது ஒரு கை போல தூக்கி விடுவாங்க. உன்னுடைய முயற்சி மேலே வரத்துக்கு நீ முயற்சி பண்ணும் பொழுது உன் முயற்சியாக இறைவன் அந்த இடத்துல இருந்து, எம்பெருமான் கருப்பண்ண சுவாமி அந்த இடத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ நடத்த வேண்டிய ஒவ்வொரு விதிமுறைகள் படி உன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டி நீ உயர உயர போ என்று உன்னை ஏணிமரமாக ஏற்றி உன்னை உயரத்தில் கொண்ட உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமிக்கு உண்டு. 1000 தெய்வங்கள் உண்டு. ஆத்மார்த்தமான பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கருப்பன் இருப்பான். கருப்பனை நம்புறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பச்சை குழந்தை கூட கருப்பனை ஏற்றுக்கும். ஆனால் அந்த கருப்பனை கடைசி வரைக்கும் கடைபிடிப்பது அவளது எளிது கிடையாது. கருப்பன்கிட்ட 2 விஷயம் மட்டும் கூடாது. அவநம்பிக்கை கூடாது. நடத்தி தருவியாங்கிற அவநம்பிக்கையோடு அவன்கிட்ட போனால் கிடைக்காது. அதே நேரத்தில் ஒன்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கருப்பன்கிட்ட வைக்கவே கூடாது. கருப்பனால் முடியாத எந்த ஒரு காரியமும் இந்த தரணியில் கிடையாது. ஆற்றல், அறிவு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஜோதி கருப்பண்ண சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கருப்பண்ண சுவாமி. இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்தமான தவ வலிமை கருப்பண்ண சுவாமி. 1000 பேர், 1000 புகழ், 1000 சக்தி அத்தனையும் கருப்பனுடைய அருளால் கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரம் உலகத்தில் பரிகாரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பனை கும்பிட்றதை விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கோடி கோடியாக ஒரு இடத்தில் பணம் இருக்கலாம், ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் கருப்பண்ண சுவாமி மட்டும்தான். அவன் சர்வசாதாரண தெய்வம் இல்லை, அழைச்சோட வர தெய்வம் இல்லை. அவனை அழைத்தாலும் நினைத்தாலே வந்து நிற்கக்கூடிய தெய்வம் என் கருப்பன். அழைச்சா வரமாட்டான், அவனை நினைக்கணும், உள்ளன்போடு நினைக்கணும், உயிரா நினைக்கணும், உறவா நினைக்கணும், உள்ளமாக நினைக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் இறைவனுடைய அருள் கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு வேணும். கருப்பண்ண சுவாமியுடைய அருள் வேண்டும். ஓடும் பாதையிலே ஓடுற தண்ணியில் என்றைக்குமே பாசி தேங்கி நிற்காது. தண்ணி ஓடிட்டே இருக்கிற இடத்துல பாசி என்ன பண்ணாது, அந்த இடத்துல பறகாது. ஆனால் அது நாள்பட்டு தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அது ஒரு குளமாக இருக்கட்டும், இல்லை குட்டையாக இருக்கட்டும், இல்லை காவாயாக இருக்கட்டும், எந்த இடத்துல தேங்கி நின்னாலும் அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பாசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மனிதனுடைய மனம் இறைவன் என்ற ஒரு நதியோடு ஓடிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் அவன் மனது எந்த காலத்திலும் அசுத்தப்படாது. எந்த காலத்திலையுமே அவனுடைய மனது என்ன பண்ணாதுன்னா அசுத்தமாகாது. சுத்தமாக இருக்கும் அவனுடைய மனது. அவனுடைய மனது சுத்தமாக இருக்கும் பொழுது அவன் செய்யும் செயல்பாடுகளும் அவன் நடந்து கொள்ளும் விதமும் அவனை நல்ல விதத்திலே கொண்டுட்டு போகும். எப்போ ஒரு இடத்துல அவனுடைய மனது இறை மறுப்பை விட்டுட்டு, இறைவனை விட்டுட்டு இறை மறுப்புக்குள்ளே நுழைந்து அவனுடைய மனது ஒரு இடத்துல தேங்கி நிற்குதோ, பல விதமான எண்ணங்கள் கொண்ட பல பாசிகளும் அவன் எண்ணத்துக்குள் நுழைந்து அவனையும் வாழ விடாது, அவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் வாழ விடாது, அவனுக்கும் நிம்மதி இருக்காது, அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அப்படி பல கஷ்டங்களில் இருந்து நம்மளை காவந்து பண்ணுவதற்காக மிகப்பெரிய தெய்வமாக, அருள் பாவிக்கக்கூடிய தெய்வமாக அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி கூடி காவந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் திருவாரூர் மாவட்டத்திலே ஊட்டியாடி கிராமத்திலே எழுந்தருளக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமி ஆலயம். இந்த கருப்பண்ண சுவாமி ஆலயத்திலே வந்து அருள்வாக்கு கேட்டு பலன் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இதய தெய்வம் கோட்டை கருப்பண்ண சுவாமி. முடியாதுப்பா, எவ்வளதோ வைத்தியத்திலெல்லாம் முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவங்கள கூட இங்கே இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமி உயிரோடு காப்பாற்றி இன்று வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த கோயிலில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அசைவ பிரசாதமாக இந்த கோயிலில் கொடுக்குறாங்க. பொதுவாக அமாவாசை நாட்கள்லையோ பௌர்ணமி நாட்கள்லையோ அசைவத்தை மக்கள் தவிர்ப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய ஆலயத்தில் வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கருப்பனுடைய பிரசாதமே அசைவந்தான். அருள் பாவித்து எல்லோருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக நல்லருள் கொடுக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய சன்னிதானம் இந்த சன்னிதானம். இந்த சன்னிதானத்தில் 21 கருப்பண்ண சுவாமிகள் குடிகொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் 21 பேரும் காவலுக்கு செல்லக்கூடியவர்கள். இங்கு பாதாளத்தில் உறைந்து பாதாள கங்கையாகவும் பாதாள தேவியாகவும் பாதாள வைரவியாகவும் குடிகொண்டு இருக்கக்கூடிய தாய்க்கு காவலாக இங்கு பாதாள கருப்பண்ண சுவாமி அமர்ந்த கோலத்திலும், ஆகாச ரூபமாக இருக்க பணமரத்தடைய கருப்பண்ண சுவாமி இந்த இடத்துல குதிரையுடைய மேல் அமர்ந்தபடியும், இங்கு இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமி காக்கும் தெய்வமாகவும்,
இங்கு இருக்கக்கூடிய நொண்டி கருப்பண்ண சுவாமி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேடி வந்து சுமைகளை குறைக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கார். இந்த கோயிலில் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நினைத்து 11 ரூபா காணிக்கையை முடிந்து 11ஆம் படி கருப்பண்ண சுவாமியாக குடிகொண்டிருக்காங்க. 11 ரூபா காணிக்கை முடிந்து 18 படிகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி நினைத்து அதை கட்டிட்டோம்னா அவங்க என்ன நினைச்சு கட்டுறாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியாக கருப்பண்ண சுவாமி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கு எழுதி கட்டும் வழக்கம் உண்டு. இங்கு படி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, மனு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க தனக்கு சொத்தோ பணமோ நம்பிக்கை துரோகமோ நகையோ திருட்டு போயிடுச்சு, நம்மளால அதை திரும்ப கண்டுபிடிக்க முடியல, இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிக்காக வேண்டி அதை கட்டினாங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் 90 நாளுக்குள்ள கண்டிப்பாக கருப்பர் காட்டுவார். கொண்டாந்து சேர்க்கக்கூடிய பொருளாக இருந்தால் சேர்த்து விடுவார். இல்லை அந்த பொருள் செதஞ்சிடுச்சு திரும்ப கிடைக்காது, இல்லை வேற சில காரணங்களால் ஏதாவது வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதற்கான தகுந்த கூலியை இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களிலும் திங்கட்கிழமையை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் சாயந்தரம் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இங்கு அருள்வாக்கு உண்டு. அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இறையருள் பெற்று நல்லருள் பெற வேண்டும். எல்லோருக்கும் கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய அருள் ஆசீர்வாதம் கருப்பசுவாமி பீடத்திலிருந்து எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன். வாழ்க்கை வளமுடன். ஓம் 18ஆம் படி கருப்பா போற்றி.